முதல் தகவல் அறிக்கை. உண்மையை சொன்னா அவன் காலி. வெளிக்கொண்டாரா இருக்க முடியுமா? நான் வெளியே கொண்டாந்ததுக்கு காவல்துறையில புகார் மனு கொடுத்து புகார் பேரில் வந்து எஃப்ஐஆர் போடாம சிஎஸ்ஆர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அவர் விசாரணை ஆகிறாங்க சொல்ல ஒரு 10 வக்கீல் ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்து என் பேர் ஒரு கவுண்டர் புகார் மனு கொடுக்கறதுக்கு காவல்துறையில் சில நபர்கள் அவருக்கு ஐடியா ஆலோசனை கொடுத்து கவுண்டர் கம்யூனிட்டிக்காக ரெடி பண்ணுறாங்க. முதல்வரே நீங்கள் இதுக்கு மேலேயே நீங்கள் இது பண்ண நான் உயர்நீதிமன்றத்துக்கு தான் உயர்நீதிமன்ற படிக்கிறது தான் நாடணும். திமுக ஆட்சியில் ஊடகத்துறை பத்திரிகைத்துறை இப்படினாலே நிர்பந்தங்கள் நெருக்கடிகள்லாம் ரொம்ப அதிகமாக வரும். ஆமாம், அந்த விஷயத்தில் பாவம் சவுக்கு சங்கரையும் மூடு விழா பண்ணிட்டாங்க. அவர் வேறவே வேணான்ட்டு போயிட்டார். பட் அவர் கொஞ்சம் ஓவர், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஊடகத்தை வந்து ஊடகம் மாதிரி இந்த தொழிலை பார்க்கணும். நான் ஒரு 25 வருஷமாக இந்த பத்திரிகையில் இருக்கேன். முதலவசை ஆசிரியராகவும் அமல்படை வார இதழ் ஆசிரியராகவும் பல செய்திகள்லாம் வெளியிட்டிருக்கேன். அதில் ஒரு செய்தி 2008 மியாம் பூனை மியாட் ஹாஸ்பிட்டல் யானை அப்படின்னு ஜாங்கிட்டு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி ஒரு செய்தி எழுதியிருந்தேன். அந்த செய்தியினுடைய பிரதிபலனா 2010 எம்கே மோகன் எனக்கு முள்ள லேண்டு தகராறுல அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி என்கிட்ட புட்டப் கேஸ்லாம் போட்டு என்னை குண்டாஸ்லாம் போட்டு பாடுபடுத்தினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாடலாம் படுத்தலை, அதெல்லாம் கடந்தாச்சு. பாதி சம்மந்தமாக சிபிஐ என்கொயரி வேண்டி ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கு. அதில் போட்ட புட்டப் கேஸ் எல்லாம் டமால்னு ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த எம்கே மோகன் சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கு கிரிமினல் நடவடிக்கை தேவையில்லைன்னு ஒரு வழக்கில் சொல்லிட்டு போயிட்டான். இன்னொரு வழக்கு இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தாரெல்லாம் ஆளுக்கு 10 கோடி 6 பேருக்கு 60 கோடி டெப்ரமேஷன் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். அது நல்ல பிரச்சனை, அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. அப்பப்போலாம் அடிக்கடியெல்லாம் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். புகார் கொடுப்போம் ஸ்டேஷன் மேலே அதிகாரிங்க அழுத்தம், இதெல்லாம் எனக்கு ஒருதலை பட்சமாக இருந்தது. இதுக்கு நடுப்புற பல கோர்ட் ஆர்டருங்க, WP கோர்ட் ஆர்டர்ஸுங்க நிறைய ஆர்டருங்க போட்டிருக்கேன். பாருங்க, நிறைய ஆர்டருங்க இருக்குது என்கிட்ட கோர்ட் ஆர்டருங்க போலீஸ்க்கு. வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. கடைசியாக 2021/7/2017 ஜஸ்டிஸ் MS ரமேஷ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. 1854/2017 WP ஆர்டர்ஸில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி எனக்கு கேஸுங்க நடக்குது, அவங்களால எனக்கு பிரச்சனை, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டு போட்டிருந்தேன். அந்த ரிட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி இவருடைய ரெப்ரசன்டேஷனை வாங்கி வித்தின் 7 daysல 4th ரெஸ்பாண்ட் இன்ஸ்பெக்டர் டிசிஷன் எடுத்த ஒரு பாதுகாப்பு கொடுன்னு ஆர்டர்ஸ் போட்டாங்க. நானும் ஃப்ரெஷ்ஷாக ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்து பார்த்தேன். ரைட், நமக்கு இறைவன் என்ன எழுதியிருக்கணும் அதுதான் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். பத்திரிகை தொழிலில் மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் சகஜம். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வெங்கடாச்சலமே எனக்கு பதில் கவுண்டர் மனு போட்டிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பாருங்க, எத்தனை WP ஆர்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஆமாம், எத்தனை WP ஆர்டர்ஸ் இருக்குது பாருங்க.
இத்தனை ஆர்டரையும் வாங்கி வச்சுட்டு எஸ்ஆர்எம்சி போலீஸு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு பக்கம் சட்டம்னு ஒன்று இருக்குது, கோர்ட்டுக்கு போகிறோம், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம் எல்லாம். இப்போ சமீபத்தில் நான் இப்போ டெய்லி பேப்பர் ஒரு பக்கம் எடுத்துக்குது, யூடியூப் சேனலில் கார்பரேஷன் கவுன்சிலருங்க பண்ணுற உதாரணத்தை, அதனால் வந்து அறிவாலயமே அறிவாலயமே நீ விழிப்பாயா, நீ விழிப்பாயா, நீ விழிக்காவிடில் நாடு உன்னை இழக்கும், நீ நாட்டை இழப்பான்ற ஒரு கேப்ஷனில் செய்தி போட்டுருந்தேன். அதில் செய்தியில் பாதிக்கப்பட்டவர் நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியது தான். சட்ட ரீதியாக நீ நடவடிக்கை எடு, அதுக்கு நாங்கள் எல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தயார். எங்களை மாதிரி ஊடகக்காரங்க எல்லாம் சட்ட ரீதியாக பதில் சொல்கிறது, ஊடக ரீதியாக இருக்கிறவங்களாம் சட்ட ரீதியாக யாரும் வர்றது கிடையாது. குறுக்கு வழியில் புட்டப் கேஸ் போடுறது, மிரட்டுறது, கூட்டு போய் வச்சு அப்படின்னு மிரட்டுற கேஸ்லாம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் 1-2 கம்ப்ளைண்ட் எந்த இருக்குது. சாந்தி ராமலிங்கன்னு ஒருத்தர் 153வது கவுன்சிலரை பற்றி இங்கே 2 நாளைக்கு முன்னாடி செய்தி போட்டிருக்கோம் மாநகராட்சி சபாச்சாரமாக. நான் யதார்த்தமாக என்னுடைய 2 வீலர் வாகனத்தில் சர்ணாசோக் பின்னாடி போசல ஒரு எதிர் சைட்லேருந்து வந்து உன்னை வெட்டிடுவேன், கையை எடுத்துடுவேன், கால் எடுத்துடுவேன், உன்னை வெட்டிடுவேன், ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு மிரட்டுறாரு. காலை 9:35க்கு இந்த சம்பவம் நடந்தது. 2 தினங்களுக்கு நேற்றைய முன்தினத்துக்கு நடந்தது. அது சம்பந்தமாக எஸ்ஆர்எம்சி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து, புகார் மனுக்கு முதல் தகவல் அறிக்கை சீட்டு கொடுத்துட்டாங்க. முதல் தகவல் அறிக்கை சீட்டு கொடுத்துட்டாங்க. முதல் தகவல் அறிக்கை சீட்டு கொடுத்துட்டு அவர் வந்து விசாரிக்கிறதுக்கு சம்மன் சர்வ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு 11 மணிக்கு அப்பீல் ஆகணுன்ட்டு அப்படின்ற தகவல். ஆனால் அவர் ஒரு 10 அட்வொகேட்டுங்கிட்ட கன்சல்ட் பண்ணுறார். என் பேரில் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படிலாம் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு. நீ என்ன கம்ப்ளைண்டாவது கொடு, சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தயார். பல போராட்டங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். திமுக ஆட்சியில் பத்திரிகைக்காரனாலே அவங்களுக்கு பச்சை மிளகாய் அரைச்சி வச்ச மாதிரி இருக்கு. அதாவது உண்மையை சொன்னால் அவன் காலி, உண்மையே சொல்லக்கூடாது, ஊழலை பற்றி பேசக்கூடாது, பேசினா அவன் காலி, இப்படின்றது தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வெளிக்கொண்டாராது இருக்க முடியுமா? நான் வெளியே கொண்டாந்ததுக்கு காவல்துறையில் புகார் மனு கொடுத்து, புகார் பேரில் வந்து எஃப்ஐஆர் போடாமல் சிஎஸ்ஆர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அவரை விசாரணைக்கு ஆஜராக சொல்லிட்டு, அவர் விசாரணைக்கு ஆஜராக சொல்ல அவர் ஒரு 10 வக்கீல் ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்து என் பேர் ஒரு கவுண்டர் புகார் மனு கொடுக்கறதுக்கு காவல்துறையில் சில நபர்கள் அவருக்கு ஐடியா ஆலோசனை கொடுத்து கவுண்டர் கம்ப்ளைண்ட்டுக்காக ரெடி பண்ணுறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, சட்டத்தின் போராட்டத்தின் கீழே நடக்கிற ஆட்சி. முதல்வரே, நீங்கள் இதுக்கு மேலேயே நீங்கள் இது பண்ண நான் உயர்நீதிமன்றம் படிக்கட்டு தான் நாடணும். இன்னைக்கு சட்ட ரீதியாக அவர் காவல்துறை மூலமாக சட்ட ரீதியாக காவல்துறை நடக்க தவறினால் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டியது தான். சம்மந்தப்பட்ட காவல்துறை மீது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியது தான். ஏற்கனவே 2-3 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டோ 4வது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ண வேண்டியது தான். ஜனநாயக நாட்டில் உரிமையை சொல்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றிங்க, உங்கள் கட்சிக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தான் நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிரபகண்டா பண்ணியிருக்கோம். நாங்கள் தப்பாலாம் எதுவும் பண்ணலை. அதை பற்றி விசாரணை பண்ணுங்கன்னா எங்கள் பேரில் இது மாதிரி பண்ணுறவங்க பேரில் புட்டப் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னால் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு 10 வக்கீலோட வராங்க. இன்னைக்கு 11 மணிக்கு காவல்துறை தன்னுடைய கடமையை தவறினால் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் படிக்கட்டும், குற்றவியல் நீதிமன்றத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் பண்ணணும்னு மக்களுடைய பத்திரிகையாளருடைய சாபக்கேடு. இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? காவல்துறை இயக்குனர் நடவடிக்கை எடுப்பாரா? காவல்துறை ஆணையர் நடவடிக்கை எடுப்பாரா? தமிழக முதல்வர் நடப்பு எடுப்பாரா? உள்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்க போகிறாங்களான்றது பொறுத்திருந்து இன்று பார்ப்போம்.